ஃபைனல் டே ஊருக்கு வெளியாக முந்தி ஷாப்பிங் கொண்டு பண்ணிட்டு போகணும் வந்துக்கிறேன் டவுனுக்கு. இந்த நான் சொன்ன மாதிரி நடு ரோட்டில் தான் பார்க்கிங். இங்கால அங்கிட்டு வார வாகனம் இங்கால போகிற வாகனம் நடு ரோட்டில் தான் பார்க்கிங். அதாவது ஃபுல்லாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா ரஷ் குறைச்சல். போய் பார்ப்போம் எப்படி இது என்ன மாதிரி இது. புக் ஷாப் வந்து திறந்து வச்சுக்கிறாங்க. அது மாதிரி இந்த இங்கால சைட் பக்கமெல்லாம் எல்லா கடையும் மூடி. ஞாயிற்றுக்கிழமைனால கூடுதலான மூடிக்குது. கேலக்ஸி மொபைல் ஒன்று இருக்குது. இதுதான் ரோலெக்ஸ் நான் போய் பார்த்த கடை. இந்த பாரு இதுதான் நான் நினைக்கிறேன் கிங் சங்கிலி அந்த ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். சங்கிலி அந்த ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். யாருன்னு போட்டுல இதெல்லாம் அடையாளம் போட்டுக்கிறாங்க. லலிதா டெக்ஸ் இதெல்லாம் மூடி. அன்றைக்கு நான் நைட் வந்த டைம் இதெல்லாம் திறந்துருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் மூடி. இந்த இதெல்லாம் நல்லா ஆட்டெல்லாம் நல்லா வரைஞ்சிக்கிறாங்க. இது அன்றைக்கு நான் வாசிக்க பார்த்தேன். விலங்கெல்லாம் என்ன போட்டின்னு விலங்கு இல்லை. அது மாதிரி இருந்தால் இங்கே யாழ்ப்பாணம் அடிச்சு நல்லா இன்னொரு ஃபோட்டோன்னு அடிக்கிறோம் நல்லா. இதெல்லாம் தான் அன்றைக்கு வந்து நான் மார்க்கெட் இதெல்லாம் இன்றைக்கு மூடிக்கிறாங்க. இல்லை இங்கே யாழ்ப்பாணம் அடிச்சு கொஞ்சம் மாடை அவங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்து பார்ப்பாங்க. அதனால தெரியா மாடெல்லாம் சும்மா தாராளமாக சுற்றுது. ரோட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுற்றுது. இந்த இதில் தான் கடைகளான எல்லாம் மூடி. என்னென்றால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சீன். கடை எல்லா கடையுமே மூடி தான் நிற்குது. இந்த ஸ்ட்ரீட்ல மேல் பக்கம் அங்கே தான் இது இருந்துச்சு மலையான் கேஃபே. அந்த போன வந்து இதுல மேல் பக்கம் தான் இருந்தது மலையான் கேஃபே. இந்த இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதில் போட்டுக்கிறாங்க. ஸ்ரீ ஞான வைரவர்னு சொல்லி போட்டு இன்னும் ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் இருக்குது. பவர் ஹவுஸ் ரோட் எவ்வளோ? அது ஃப்ரூட்ஸ் கடை போட்டிக்கிறாங்க. இந்த ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் போட்டிக்கிறாங்க. இதெல்லாம் மார்ஷ்மெலோ இது எவ்வளோண்ணே? 100 ரூபாயா? அவிச்சதா? இது கைஸ் இதுதான் ஒடியல். இது சும்மா இது பண்ணி தின்னுவாங்க போல. எனக்கு ஐடியா ஒன்று இல்லை என்னண்டு. ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்ன ஐட்டம்? கருவா டோஃபி. இது என்ன டோஃபி? ஆரஞ்சு 200 ரூபாயா? இது பனங்கருப்பட்டி. இது அதுல பெருசும் இருக்கு. இது என்ன ஐட்டம்? இது என்ன? கடலமா? கடலமா சும்மா சாப்பிடுறதா? சும்மா கடலமா மட்டும். சீனி எல்லாம் போட்டு செஞ்சுக்குது. சமப்போச உருண்டை மாதிரியா இருக்கு.
7% உள்ள மாதிரிண்ணா. சரி சரி. பட்டாணி மஞ்சள் கடலைண்ணா. இதுதாங்க அப்புறம் ஒரு 6 காய் தாங்க. நல்ல காய், பழுதாத காய் போடுங்க. எப்போ ஒரு இந்த மாதிரி 5 கிரேப்ஸ் ஐரன் ஜெஃப்னா கிரேப்ஸா? இது இதுல என்ன மாதிரி 4 கிலோ 700. बराबर இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் நேற்று சரியான பிஸியா இருந்துச்சு. வரப்போவே இல்லை. இன்றைக்கெல்லாம் எம்டியா இருந்துச்சு பாருங்க. ஃபுல்லா பிஸியா இருந்துச்சு. நேற்று வாகனமாலும் போக வர எல்லாமே இன்றைக்கு நல்லா எம்டியா இருக்கு. இது ஒரு கடை உண்டு பார்ப்போம். இங்கே என்னவாலும் ஐங்கரன் ஸ்டோர்ஸ்ல இருக்கு, போய் பார்ப்போம். ரோஸ்டட் கறி பவுடர் ஜெஃப்னாடு. இது கலவன்தூள். ஜெஃப்னாட ஸ்பெஷல் ஐட்டம் மட்டும் தான் இது. கலவன்தூள் கறி பவுடர், வறுத்த கறி மிளகாய் தூள், இதன் சிவப்பு கைக்குத்தரிசி. அடுத்தது இந்த கறி பவுடர் ஒன்று எடுத்தேன். இது ஸ்பெஷலாக ஜெஃப்னாட ஸ்பெஷல் உண்டாம் சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் எடுத்தேன். இது வந்து என்னென்னால் இவங்கட இங்கே ப்ராடக்ட் உண்டு, ஜெஃப்னாட ப்ராடக்ட் உண்டு. கறிகளுக்கெல்லாம் போடுற மசாலா தூள் உண்டு. இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம் சொன்னாங்க. ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் எடுத்தேன். பார்ப்போம். யாழ்ப்பாண மாநகர வெள்ளி விழாவை முன்னிட்டு ஔவையார் தான். ஔவையார்ட சிலை நல்லா வச்சுக்கிறாங்க. அது ஹாஸ்பிட்டல் ரோடு இருக்குது. இந்த ரோலக்ஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல. இதெல்லாம் இதெல்லாம் சில்லறை கடை. அண்ணா கோபி, சரவணா மல்டி ட்ரேட், யாழ் முட்டைன்னு ஒரு ஷாப் ஒன்று இருக்கு. அது மாதிரி இந்த விஷ்ணு களஞ்சியம், அம்ரிதா மெகா ஸ்டோர்ஸ் நான் இங்கே ஒன்று போட்டிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து க்ரோசரி ஐட்டம் எடுக்கணும்னால் இங்கே வந்து இங்கே எடுக்கணும். சிவப்பு கைக்குத்தரிசி எடுத்தேன். அது மாதிரி இட்லி அரிசி என்னென்றால் அது எங்கள் ஊரில் குறைச்சல், கொஞ்சம் எடுக்கிற குறைச்சல். சிவப்பு அரிசி இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் எடுத்தது. அடுத்து இட்லி அரிசியும் எங்கள் ஊரில் பெருசாக இல்லை. இட்லி அரிசி வந்து இட்லி போடலுமாம், அதே போல் அரைச்சி இட்லி போடலுமாம், அதே போல் அதை ஆக்கி ரைஸ் ஆக்கி தின்னோமே இல்லை எங்களுக்கு. அதே போல் இங்கே கொஞ்சம் வேறு ஐட்டம் கொஞ்சம் எடுத்தேன். இந்த ஒடியல்னு ஒரு ஐட்டம் ஒன்று எடுத்தேன். அதை அவிச்சு தான் எடுத்தேன் நான். ஆனால் காட்டினேன் எடுத்த இடத்துல. அது மாதிரி இங்கே ஒரு ஐட்டம் ஒன்று ஸ்பெஷல் ஒரு மாஷிமேலோ ஸ்வீட் ஐட்டங்கள் கொஞ்சம் எடுத்தேன். சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான மாதிரி ஸ்வீட் ஐட்டங்கள். அடுத்தது இந்த பொரி உருண்டை அது மாதிரி கொஞ்சம் ஐட்டங்கள் எடுத்தேன். இந்த மார்க்கெட்டில் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது அந்த கருப்பட்டி, பனங்கருப்பட்டி ஒன்று எடுப்போன்னு பார்க்குறேன். அதை எடுத்துட்டு அப்படியே போகிறது தான். இந்த கருப்பட்டி அவல் என்ன மாதிரி இருக்குறா? அது மாதிரி இதன் ஐட்டம் இனிப்பு ஐட்டம் உண்டா? பனம்பழம். ரைட். இது எப்படி சும்மா வெட்டி சாப்பிடுறதா? இதா தட்டை வடை? இது ஊறுகாய் எப்படி? ஜெஃப்னாடா? ஜெஃப்னா ஸ்பெஷல் ஊறுகாய் உண்டு. லட்டு வந்து மத்த லட்டு இல்லையே, அந்த இது இந்த ரவை லட்டு தானே, பூந்தி லட்டு இல்லையே. நெல்லி சிறப்பு இருக்கு. இது நெல்லியா? காய்ஸ், ஸோ ஃபைனலி ஜெஃப்னால இருந்து வெளியாகிறேன்.
ஜெஃப்னாவை ஆல்ரெடி தாண்டிட்டேன். தாண்டி வந்து இந்த ஒரு இடத்துல வந்தது கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு இடத்துல இருந்து நான் நிப்பாட்டி பேசிட்டு இருக்கிறேன். இதுலேயே சுற்றி வர அழகான இடம் உண்டு. ஸோ நான் ஜெஃப்னா வந்தது எனக்கு சொன்னால் நான் மிச்ச நாள் பிளான் பண்ணியிருந்தேன் உண்டு. நான் ஆல்ரெடி என் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே வந்திருக்கும், ஃபஸ்ட் செகண்ட் வெப்சைட்லேயே வந்திருக்கும். நான் ஒரு மிச்ச நாள் பிளான் பண்ணியிருந்தேன் உண்டு. எனக்கு சரியாக அதுக்கு டைமில் வராமல் ஏன்றால் ஜெஃப்னாக்கு வாரது போகிறதுக்கு எங்களுக்கு கெண்டிலேருந்து வாராக்களுக்கு 6 hours போகும். அப்போ எப்படியும் நாங்கள் ஒரு 4 நாள் 5 நாளாலும் வரலாம் அட்லீஸ்ட். அப்போ அதுக்கு மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டு தான் நான் வர வேண்டியிருந்துச்சு. ஸோ வந்தேன். எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி. இப்போ நான் போன ஊர்களுக்கு போனதில் எனக்கு ஒரு பிடிச்ச ஊர்னு சொன்னால் ஜெஃப்னா நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு இடம் உண்டு தான் ஜெஃப்னா. வந்தால் உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா மிச்சம் இடம் இருக்குது. எல்லா மாதிரியான இடமும் இருக்குது. அதே மாதிரி ஜெஃப்னா சிட்டியுமே வந்து பெரிய ஒரு சிட்டி உண்டு. எனக்கு தெரிஞ்சதுக்கு நல்ல பெரிய சிட்டி, நல்லா கடைகளி எல்லா மாதிரி கடைகளும் இருக்குது. நியாயமான ஆக்கள் இருக்கிறாங்க. நல்ல பெரிய ஒரு சிட்டி உண்டு தான். அப்போ சிட்டியை தாண்டினு சொன்னால் சுற்று வர நல்ல அழகான பச்சை பசேல்னு நல்ல அழகான இடங்கள் இருக்குது. சிட்டியை தாண்டினா அவுட்டர் சிட்டி போனேன்னு சொன்னால் நியாயமான இடம் இருக்குது. அதே போல் சாப்பிட்றதுக்கும் நியாயமான கடைகள் இருக்குது. கெஃபேஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. இப்போ கடையில்னு பார்த்தாலும் சைவம் இப்போ அதே மாதிரி மீட் ஐட்டம் சாப்பிட்றணும், மீட் ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி எல்லா மாதிரி ஐட்டம் இருக்குது. அடுத்து நானும் வந்ததில் மிச்சம் பேரை நான் மீட் பண்ணலை. ஆனால் நான் சந்திச்ச ஆக்கள் சில ஆக்களோட பேசின ஆக்களை பார்க்க நல்ல மக்கள் இருக்கிறாங்க. நல்ல ஊர் உண்டு. என் ஸ்டே நல்லா இருந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப் தான். நான் இப்போ வெளியாகி போகிறது, நான் வந்தது 4 நாள், என்ன 4th day முடியுது. இந்த இப்போ ஈவினிங்காக தான் நான் அப்படி போயிருக்கிறேன். நீங்களும் வாரண்டால் ஏன் அட்வைஸ் என்றால் கெண்டிலேருந்து வாராக்களுக்கு எப்படியும் வாரத்துக்கு பெரிய டைம் போகிறதுனால நீங்கள் குறைஞ்ச ஒரு 3 நாளில் வந்தால் தான் உங்களுக்கு என்ன மாதிரி உண்டு செஞ்சுட்டு போயிடும். இல்லாட்டி நீங்கள் ஒரு 1 or 2 days எல்லாம் வந்துச்சுன்னா அது போய் ஒரு தேவையான வேறு செய்தி ஒரு ட்ரிப்பாக ஒரு கொஞ்சம் ஜெஃப்னாவை பார்த்துட்டு போகணும்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து வரணும் நீங்கள். ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த இடமும் பாருங்கள், நல்ல அழகான பச்சை பசேல் நீங்கள் இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் பாருங்கள். ஸோ அதுதான் ஜெஃப்னா. ஸோ நான் எபிசோடில் தான் போடுவேன். நான் இதெல்லாம் எபிசோடில் நீங்கள் எல்லாம் எபிசோடையும் பார்த்துப்பீங்க நான் நம்புகிறேன். அதே போல் நீங்கள் ஜெஃப்னா போகிற ஆக்கள் இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் என் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் என் வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் தாங்க காய்ஸ். அடுத்தது இன்னொருக்கும் நான் வருவேன் ஜெஃப்னாக்கு. ஏன்றால் நான் வந்த இடத்துல எனக்கு 2-3 மிஸ் ஆகிட்டுது. ஸோ அதனால நான் இன்னொருக்கும் வரணும். எல்லாத்தையுமே எனக்கு இன்னொருக்கம் வரணும் போல தான் இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி நான் இப்போ ஜெஃப்னால இப்போ 4 நாள் 5 எனக்கு ஆல்ரெடி மிஸ்ஸிங் ஃபீல் ஒன்று வந்துட்டு. இப்போ கிட்டத்தட்ட இந்த மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ஃபீல் ஒன்று வருது. பட் ஸ்டில் ஓகே, நல்லா இருந்துச்சு என்ன ட்ரிப். உங்களுக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளான் ஒன்று போட்டு வாங்க. நான் ஜெஃப்னால எங்கெங்கே என்னென்ன போயிடலாம் வேறு செக்லிஸ்ட் ஒன்றும் போட்டுறேன். அப்போ அதுலேயும் பாருங்கள், இது பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.